எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது சகரியா 10வது அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். கர்த்தருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவம், கர்த்தருக்குள் பலப்படுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நாளில் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை சூழ்நிலைகள், நடக்கிற காரியங்கள், சம்பவிக்கிற காரியங்கள், மாற்றங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஒருவேளை நீங்கள் யோசித்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கிருந்து நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டுமாம்? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். இன்றைக்கு சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் கலங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியல, என்ன மேற்கொள்வது என்று தெரியல, எப்படி மேலே வருவது என்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், நாம் கர்த்தருக்குள் பலப்பட அது ஏதுவாக இருக்கும். பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பலன் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய பலவீனங்கள் என்ன என்பது கர்த்தருக்கு என்ன என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற அவர் என்ன செய்கிறாராம்? பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தெய்வீக பலன் உங்களுக்கு உண்டாகும். பலப்படுத்தி உங்களை நடத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி வாழ வைப்பீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும், தடைகளெல்லாம் நீங்கட்டும், அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்து சந்தோஷத்தினால் நிரம்ப கர்த்தரின் கிருபை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும், பலன் உண்டாகட்டும், ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.